அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்னா என்ன? இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது வந்து பெற்றோர் இழந்த குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான நலத்திட்டம் தான் இது. இதன் மூலம் எப்படி பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் வரும் குழந்தைகளோட வங்கி கணக்குல மாசம் 2000 ரூபாய் அரசு சார்பில் வழங்கப்படும். இது எப்ப வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த குழந்தையோட 18 வயசு நிறைவடையும் வரை இந்த மாசம் 2000 ரூபாய் அவங்களோட கல்வி செலவு இல்லைன்னா பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்படும். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பெற்றோர்ல வந்து 2 பெற்றோரும் வந்து இறந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை கூட வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வந்து பெற்றோர்ல ஒரு பெற்றோர் வந்து இறந்திருந்து இன்னொரு பெற்றோர் வந்து மாற்றுத்திறனாளியா இருந்து அவங்களால பராமரிக்க முடியல அப்படின்னா அவங்க கூட எலிஜிபிள் தான். இல்லைன்னா ஒரு பெற்றோர் இறந்திருந்து இன்னொரு பெற்றோரால வந்து கைவிடப்பட்ட குழந்தை, அதாவது அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த குழந்தை கூட வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். இல்லைன்னா ஒரு பெற்றோர் இறந்திருந்து இன்னொரு பெற்றோர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களாலையும் பராமரிக்க முடியல அப்படின்னா அவங்க கூட வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பெற்றோர் இறந்திருந்து இன்னொரு பெற்றோர் வந்து சிறையில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை கூட வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். சரி, இதுக்கு நீங்க எங்க போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகி அங்கேயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இது மாதிரி யாராவது குழந்தைகள் தெரியும்னா அவங்க இந்த ஸ்கீம் மூலமா வந்து பயன்பெறுவாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா நீங்க உதவி பண்ணி அவங்கள பயன்பெற வைக்கலாம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்